உணவும் ஊட்டமும் இல்லை என்றால் உடல் சரியாக இருக்க முடியுமா? ஆகவேதான் இந்த உடலுக்கு அன்னமய கோஷம் என்கிற பெயரும் வழங்கப்படுகிறது. இந்த உடலை வைத்துத்தான் உலகத்தில் நாம் முறையாக வாழ வேண்டும். ஒரு பழைய பழமொழி உண்டு, படிப்பது இராமாயணம், இடிப்பது பெருமாள் கோயில் என்று சொல்லுவார்கள். அது என்ன? அது கடப்பாறையை வைத்துக்கொண்டு ஏதாவது பெருமாள் கோயில் கட்டடம் இருந்தால் அதை இடிப்பது என்ற பொருள் இல்லை. இராமாயணத்தை படிக்கிறோம் என்றால் அந்த இராமாயணத்தினுடைய உட்பொருளாக விளங்குகிற ராம தெய்வத்தை வணங்குகிறோம் என்றால் அந்த தெய்வத்தை நெஞ்சத்திற்குள்ளே உள்ளத்திற்குள்ளே நிறுத்த வேண்டும் என்றால் அதற்கு இந்த உடல் சரியான முறையில் இயங்க வேண்டும்.